யூனிவர்சல் ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக தான் என்ன உங்ககிட்ட அமைச்சிருக்கு. அதனால தான் இந்த டைம்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக இல்ல, உங்க லைஃப்ல அவங்க வேணும் அப்படின்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் அவங்க கிட்ட தான் பேச போறேன். நான் சொன்ன மாதிரி அமைச்சிட்டீங்களா? ஓகே, இப்போ நான் பாத்துக்கிறேன். ஹலோ சார், ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட சில விஷயத்த கன்வே பண்ணணும். கன்வே பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன். உங்க லைஃப்ல ஒரு பர்சன் உங்களுக்காக அவ்வளவு எஃபோர்ட் எடுத்துட்டு இருக்காங்க, உங்களுக்காக டைம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க அவங்க லைஃப்ல கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ்க்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஏன் அவங்கள நம்ப மாட்டேங்கிறீங்க? எனக்கு தெரியுது, நீங்க பாஸ்ட் லைஃப்ல ரொம்ப அடிபட்டனால இப்ப பிரசன்ட்ல இவங்க எல்லா பண்ற விஷயமும் உங்களுக்கு பயத்தை உண்டாக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கண்டிப்பா நீங்க இதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். பாஸ்ட் லைஃப்ல நீங்க எப்படி வேணாலும் ஃபேஸ் பண்ணிருக்கலாம், ஆனா பிரசன்ட் லைஃப்ல இவ்வளவு விஷயம் உங்களுக்கு பண்றவங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு டபுள் மடங்கா பண்ணுவாங்க. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வச்சு ரிலேஷன்ஷிப்பை ஜட்ஜ் பண்ணாதீங்க. சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இப்ப நான் கிளம்பிடுறேன். அவங்க உங்களுக்கு கொடுக்கிற எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவா பாருங்க, சந்தேகமா பார்க்காதீங்க. சந்தேகம் அப்படின்றதுனால தான் உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் போச்சு. அதே சந்தேகத்தை இந்த ஒரு பர்சன்டேஜ் காட்டாதீங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் வீடியோ சென்ட் பண்ண நீங்களும் அவங்களுக்காக எஃபோர்ட் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்க கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் அவங்களுக்கு புரியும். ஒன்ஸ் அகைன், எவ்ரிதிங் வில் பி ஃபைன்.